மீனாவோட நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்குப்பா, நைட்டு கிளம்பும் போதே மெசேஜ் பண்ணிட்டேன். வண்டி வர்றதுக்கு முன்னாடி போயிடுவியா? போயிடுவேன்ப்பா, இன்னும் டைம் இருக்கு. மீனாவோட மாமியார்லாம் வராங்கடா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. நான் பாத்துக்கிறேம்மா. வரேன்ப்பா, வரேம்மா. மலர், வரேன். மூணு பேருக்கும் எக்ஸ்ட்ரா சமைக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா. வந்தவங்க ஊருக்கு கிளம்பி போற வரைக்கும் முகம் கோணாம கவனிச்சுக்கணும். நான் கவனிச்சுக்கிறேன். சரி, நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் வரத்துக்குள்ள வந்துருவீங்கல்ல? சரி, ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவேன். அம்மா, எங்க உன் மருமகளை காணோம்? தோ நிக்கிறாளே. சின்ன மருமகளை கேட்டேன். சீக்கிரமாவே எந்திரிச்சு ஜாக்கிங் போயிட்டாலோ? இல்ல மாமா, மதி இன்னும் போல. ஏவா? ஜாக்கிங் போறத வழக்கமா வச்சிருந்தா தினமும் போவா. சும்மா வீம்புக்கு போனா இப்படிதான், ஒரு நாள் போவா, இன்னொரு நாள் போக மாட்டா. இதையெல்லாம் சொன்னா பிடிக்காது. நாம கேட்டா ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. சரி சரி, நான் கிளம்புறேன். பாலெல்லாம் வழக்கமா வாங்குறத விட அதிகமா வாங்கிட்டல்ல? வாங்கிட்டேன் அத்தை. கேஸ் இருக்கான்னு பாத்துட்டியா? ஒரு சிலிண்டர் பாதி இருக்கு, இன்னொரு சிலிண்டர் ஃபுல்லா இருக்கு. உனக்கு 100 வயசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன அதிசயமா இருக்கு? சுடிதார் போட்டிருக்க, இத போட்டுக்கிட்டா ஓட போற? பரவாயில்ல, இந்த அளவுக்காச்சும் யோசிக்க தொடங்கி இருக்கியே. நான் எனக்கு ஜாகிங் போல. ஜாகிங் போகலையா? உங்க மாமா சொன்னது கரெக்ட் தான். இவ வீம்புக்கு ஓட போறவ தானே. ஏதாவது கேட்டா பதில் சொல்றாளா பாத்தியா? இதெல்லாம் எப்பங்க பண்ணீங்க? இப்பதான். சரி, நான் என்ன பண்ணட்டும்? நீ ஏன் ஜாகிங் போல? கெஸ்ட் எல்லாம் வராங்க, நானும் போயிட்டா நீங்க எப்படி தனியா மேனேஜ் பண்ணுவீங்க? அதான் ஒரு ஹெல்ப்புக்கு கூட இருக்கலாம்னு நினைச்சேன். 3 பேர் தானே எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப கிளம்பு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பண்றேன். நீ போ மதி. இருக்கட்டுங்க. கேரட் கட் பண்ணவா? சரி பண்ணு. சரி, நான் உனக்கு காஃபி போட்டு தரவா? நீதான் காஃபி குடிக்க மாட்டல்ல? சரி, வேற ஏதாவது வேணுமா? என்ன கவனிக்கிறது இருக்கட்டுங்க, 2 பேருமா சேர்ந்து வரவங்களை கவனிக்கலாம்.